நீ வசமா ஏதாவது இவன் அவங்ககிட்ட அவன் தான் இவங்ககிட்ட மாட்டியிருக்கான்ற மாதிரி சிக்கனது வந்து இவங்க தான் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட் தான் போய் மாட்டியிருக்கு ஈரான் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசால்வ் இருக்கிற சொசைட்டியை உங்களால் இந்த மாதிரி அடிக்க முடியாது. இதை நீங்கள் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, முக்கியமாக யூஎஸ் கூட இருக்கக்கூடிய 4-5 நாடுகளுக்கு சொல்ல வேண்டியது. அமெரிக்கா ஈராக்கில் செய்ததை, சிரியாவில் செய்ததை ஈரானிலும் செய்ய பார்க்கிறது. இதனால பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பார்த்தீங்கன்னா ஜிசிசி கவுன்சிலோட கண்ட்ரீஸு, கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாகவே. 2 பேரும் வாங்க பிரிக்ஸ்க்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஈரான் உள்ள வந்துருச்சு. சவுதி அரேபியா வருவதற்கு ரெடியாகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு பேக் வாங்கி போயாச்சு. ஸோ இது ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நிறைய இன்சென்டிவ் தரேன், 2 பேர் பிரிக்ஸுக்குள்ளே வரேன்னு சொன்னோடனே கம்ப்ளீட் பிக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த போர்னால யாருக்கு வந்து லாபம் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, யார் பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறானோ, யார் பெட்ரோ டாலர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவனுக்கு பெரிய லாபம். மம்தானி எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, மம்தானி உங்களால் மாற்ற முடியல. நீங்கள் வந்து அயடோலா அலி காமினியை மாத்திரன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் ஊரில் இருக்க மேயரை உங்களால் மாற்ற முடியல. ஆனால் நீங்கள் வெனிசுலாவில் போய் கட்டி தூக்கிட்டு வருவீங்க. எலான் மஸ்கும் இவரும் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளோ முட்டிக்கினாங்க. டெஸ்லா மேலே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுதா? மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு ஆசிய மக்கள் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நடப்பதாகவும் என் கண்ணுக்கு நான் தெரியுது. நான் தப்பாக இருந்தால் ஓகே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மகாராஜா ஹரிசிங்கு முழு காஷ்மீரை இந்தியா கொடுத்தாரு. பாதியா கேக் வெட்டுற மாதிரி வெட்டி அது மாதிரிலாம் கொடுக்கல. 80 வருஷம் ஆகுது, இன்னும் செத்துன்னு இருக்கான். நம்ம சோல்ஜரு, அவன் ஊரில் சோல்ஜரு சாவறான் மாறி மாறி. யார் காரணம்? பாகிஸ்தானால ஒரு போர் கூட ஜெயிக்க முடியாது. ஒரு போரை ஜெயிக்கிறது கூட திராணிவோ துப்போ கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ஈரான் சிச்சுவேஷன் என்னவா இருக்குது? அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு, எச்சரிக்கையும் விடுறாரு. ஜெய்ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. முதல் நாள் அதாவது அயடோலா அலி காமேனியை போட்டு போனேன், முடிஞ்சு போச்சு, ஜெய்ஸ்டார் தான் சொன்னார். உலகமே எல்லாம் கம்முன்னு தான் இருந்தோம். அப்போ ஜெயிஸ்டார் தான் அர்த்தம். அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி நம்ம திரும்ப பேசிகிட்டு இருக்கோம்? அவரே எதுக்கு மாற்றி பேசிகிட்டு இருக்காரு? ஸோ இங்கே விஷயம் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. இது ப்ரொலாங்டு வராதா? அவங்க ரெடி. அவங்க வந்து ஈரான் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். நீ வசமாக ஏதாவது இவன் அவங்ககிட்ட அவன் தான் இவங்ககிட்ட மாட்டியிருக்கான்ற மாதிரி சிக்கனது வந்து இவங்க தான் மாட்டியிருக்காங்க. வெஸ்ட்டு தான் போய் மாட்டியிருக்கு ஈரான் கிட்ட. ஸோ ஈரானோடைய சைடில் தே வேர் ரெடி ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது அவங்க உச்சகட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவருடைய எலிமினேஷன். அதுக்கே அவங்க ரெடியாக தானே இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கணுன்னா இவங்களுடைய இதெல்லாம் விட்டுருங்க. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், எண்ணெய், அப்புறமா சாங்ஷன்ஸு, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய அடி வயிற்றுல கை வச்சது, அடிமடியில் கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுன்னா தலைவர். ஸோ அந்த உச்சக்கட்ட தலைவர் அயடோலா அலி காமினி அவரையே எலிமினேட் பண்ண பிறகு அவங்க இதை போரை பண்ணுறாங்கன்னும் போது தே ஹாவ் நத்திங் டு லூஸ். யூ கேனாட் வின் எ வார் வேர் த பீப்புள், அதாவது அந்த சொசைட்டி விச் ஹாஸ் நத்திங் டு லூஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிற ஒரு சொசைட்டியை எவ்ரிதிங் யூ ஹாவ் டு சேவ்ன்ற சொசைட்டி ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் டிஃபென்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக, அதாவது டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் நிரஞ்சன் சார் நிறைய பேசுவார். பட் ஸ்டில் நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பார்வை ஒரு விஷயத்தில், சேவிங் எவ்ரிதிங் இஸ் சேவிங் நத்திங். யூ கேனாட் கிவ் ப்ரொடெக்ஷன் டு எவ்ரிதிங் அட் அ டைம் அப்படின்வாங்க ஜென்ரலாக. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு மாத்திரம் நீ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ அமெரிக்கா எதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுங்களேன். இந்த சொல்லுங்கள், நீங்கள் என்ன சுற்றி இருக்கிற நாடுகளில் எதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்? கத்தாருக்கு கொடுக்கணுமா? ஆமாம், எல்லா பஹ்ரைன் கொடுக்கணுமா? எல்லா கண்ட்ரிக்குமே கொடுக்கணும். அப்புறம் யுஏஇ கொடுக்கணுமா? இப்போ புதுசாக ஓமனை வேற அட்டாக் பண்ணாங்க, கொடுக்கணுமா? சவுதி அரேபியா கொடுக்கணுமா? ஜோர்டானில் இருக்கா பேஸு? ஸோ நோக்குமிடமெங்கும் நீக்கமிடம் நிறைந்த பரிபூர்ண பராபரத்துக்கு அடுத்தது அமெரிக்க பேசஸ் தான். உலகத்தில் வந்து உலக மேப் வந்து அழகான முகம் நட்டால் அம்மா வந்த மாதிரி உடம்பு முழுக்க புள்ளியாக வச்சிங்கன்னா 900 பேஸ் அமெரிக்கன் பேஸு. நம்மளுக்கு கீழே 1800 கிலோமீட்டர் தூரத்தில் தீபா கர்சியா, பாகிஸ்தானில் அபோட்டாபாடு. ஸோ சுற்றி உலகம் முழுக்க பேஸு. எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? சரி, இந்த வாரில் அவன் வந்து ஹி ஹாஸ் நத்திங் டு லூஸ் அப்படின்னு இறங்கிட்டான். சரி, இதுக்கு மேலே விடுறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேலே விடுறதுனா மானமும் உயிரும் தான்.
இது ரெண்டும் எனக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி பரவாயில்ல இறங்குறேன், மானத்தை விடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. வி வில் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஜென்ரல் நம்மளோட சேனல்ஸ்லலாம் போடுறதில்ல, ஜென்ரலாக வரமாட்டாங்குது. நேற்று குட்ஸ் டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்க நேற்றுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மார்ச் பண்ணி போகிறாங்க ஈரானில், டெஹரானில் வாட்ச் ஃபுல்லாக எல்லாம் நடந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளால் அங்கே குண்டு போடுறாங்க. அந்த குட்ஸ் டே மார்ச்சில் குண்டு உழுறத இடத்துக்கு நோக்கி இவங்க நகர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஸ்டில் அவங்களோட ரிசால்வ், அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஜென்ரலாக நீங்கள் உயிரியல் மாணவர்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பீட்ரி டிஷ்ல அமீபா ஒன்று போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த எண்ணில் தட்டினீங்கன்னா எல்லாம் ஆப்போசிட் சைடில் வரும் ஜென்ரலாக நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரே ஒரு செல்லு தான் அதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த எண்ணில் தட்டினீங்கன்னா எல்லாமே இந்த பக்கம் நகரும் அப்படின்னு ஜென்ரலாக நம்ம பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா போகுது, இந்த பக்கம் ஆபத்து இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் போகுதுன்னா இவங்க வந்து குண்டு உழறதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா அது வந்து என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இங்கே அமெரிக்காவுடைய என்ன சொல்கிறது மிஸ்கால்குலேஷனை தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேரை கொல்லுவீங்க, எதுக்காக கொல்லுவீங்க? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் ஈரான் போகிறாங்க இப்போ. ஸோ இஃப் ஐ கோ டவுன் ஐ வில் டேக் டவுன் யூ, ஆல் ஆஃப் யூ அலாங் வித் மீ. அதுதான் அவங்களுடைய பாலிசியாக இருக்குது. ஸோ நானும் போகிறேன், நீ வா, எல்லாம் உன்னை கூட்டின்னு போய் நானும் கூட போகிறேன்னு சொல்கிற மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசால்வ் இருக்கிற சொசைட்டியை உங்களால் இந்த மாதிரி அடிக்க முடியாது. இதை நீங்கள் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, முக்கியமாக யூஎஸ் கூட இருக்கக்கூடிய 4-5 நாடுகளுக்கு சொல்ல வேண்டியது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரச்சனை என்னென்னா, இஸ்ரேலை கோத்து விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 1000 மைல் டிஃப்ரென்ஸ், 1500 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இது ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்கிறது வந்து இஸ்ரேலோடைய இன்டெலிஜென்ஸ், இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 1979 தான் டிவைடு. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் ஆப்போசிட் துருவங்களாக இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் ஓரளவுக்கு அமைதி இருந்தால் மாத்திரம்தான் நடுவில் இருக்கிறவங்களுக்கும் அமைதி வரும். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ சேவிங் எவ்ரி திங் இஸ் சேவிங் நத்திங், ப்ரொடெக்டிங் எவ்ரி திங் இஸ் ப்ரொடெக்டிங் நத்திங். யூ கேனாட் சேவ் இட். பட் இருந்தாலுமே ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு ஈரான்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறமா சரி, இப்போ இதோட பெரிய மோசமான விளைவுகளை தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரே ஒரு தலைவர் போட்டாச்சு அப்படின்னா அந்த தலைவருக்கு அப்புறம் இன்னொரு தலைவர், ஒரே ஒரு தலைவர் வரும்போது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கட்டுப்பட்டுருக்கோம், பார்த்து இருக்கணும், பார்த்து நடந்துக்கணும். எதை அட்டாக் பண்ணணும்னு அவர் சொல்கிறாரோ இல்லைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அது மாத்திரம் தான் அட்டாக் பண்ணணும். தலைமையே இல்லை, ஃபுல் கமாண்டு எடுத்துட்டீங்க, கையில் ஆயுதம் இருக்குது, என்ன பண்ணுவாங்க? மாணவர். ஸோ இங்கே தான் ப்ராப்ளம். இதை வந்து ஈராக்ல இவங்க பண்ணாங்க, அமெரிக்கா. இது அமெரிக்கா பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுதுன்னு நான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். இல்லைன்னு யாராவது சொல்லணும்னா சொல்லலாம். அமெரிக்கா ஈராக்கில் செய்ததை, சிரியாவில் செய்ததை ஈரானிலும் செய்ய பார்க்கிறது. இதனால பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பார்த்தீங்கன்னா ஜிசிசி கவுன்சிலோட கண்ட்ரீஸு, கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே. நான் சொல்ல சவுதி அரேபியா அடி வாங்கும், யுஏஇ அடி வாங்கும், கட்டார் அடி வாங்கும், பஹ்ரைன் அடி வாங்கும், ஒமான் அடி வாங்கும், குவைத் அடி வாங்கும், ஈராக்கும் அடி வாங்கும், ஜோர்டான்லேருந்து மொத்த பேர் அடி வாங்குவாங்க. இதுதான் அமெரிக்காவும் மேற்கு உலகமும் விரும்புகிறது அப்படின்ற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல போய் பாருங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பில் ஈரான் உள்ள வருது, வரேன்னு சொல்கிறாங்க, ஃபுல் மெம்பர்ஷிப் வராங்க, அப்ளை பண்ணுறாங்க, ஃபுல் மெம்பர்ஷிப்க்கு த்ரூ ஆயிடுச்சு. சவுதி அரேபியா அப்ளை பண்ணுறாங்க. 2 கான்ட்ராஸ்டிங், 2 பேரும் ஆப்போசிட் துருவங்கள், ஓகேவா? ஸோ இந்த 2 பேருமே ஒரு கூட்டமைப்பில் வரதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இவன் ஷியா பிரிவில் பெரிய நாடு, இவன் சுன்னி பிரிவில் பெரிய நாடு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ்டு. சீனா ஒரு பக்கம் 2 பேருக்கும் பேசி ஒப்பந்தம் கொண்டு வந்து ஒரு பேப்பரில் கையெழுத்தானது, ஓகேவா? அதுவும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட்டாக. இப்போ எல்லாம் குப்பையில் தான். இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி, ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் வாங்க பிரிக்ஸ்க்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஈரான் உள்ள வந்துருச்சு. சவுதி அரேபியா வருவதற்கு ரெடியாகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு பேக் வாங்கி போயாச்சு. ஸோ இது ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நிறைய இன்சென்டிவ் தரேன், உனக்கு தேவையான விமானங்கள்லாம் தரேன். நான் என்ன கேட்குறேன், சவுதி அரேபியாவுக்கு அந்த இடத்துல எந்த நாடு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நாடு? சவுதி அரேபியா சுற்றி இருக்க நாட்டில் எந்த நாடோடையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் ஈரான். இவங்க 2 பேர் தான் சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை, ஓகேவா? ஏன்னா இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் மேப்னு ஒன்று இருக்குது, அதை போனாங்கன்னா சவுதி அரேபியா ஒத்துக்க மாட்டாங்க.
ஏன்னா சவுதி அரேபியா இடம் கொடுக்கணும், சரியா? அப்போ சவுதி அரேபியா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா சாவரன் கண்ட்ரி அவங்க. என்னதான் கிங்டமாக இருந்தாலும் ராஜா மனசு வச்சாலும் உள்ளே இருக்கிற பீப்புள் மனசு வைக்கிறாலும் கொடுக்க முடியும். ஸோ அது ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இஸ்ரேலோட தகராறு, ஈரானோட 1400 வருஷமாக தகராறு, 1440 வருஷமாக தகராறு போயிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த தகராறு முடிஞ்சுதுன்னா இந்த தகராறு அப்புறம் பார்த்துக்கலாம். இது அது இந்தியா இருக்குது, கூடவே வந்து ரஷ்யா இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலை வந்து ஒரு மாதிரி சால்வ் பண்ணிடலாம். இப்போ சவுதி அரேபியாவுக்கு இருக்கிற 2 பெரிய பிரச்சனை, ஒன்று ஈரானு, இன்னொன்று இஸ்ரேல்னு சொன்னோம். ஸோ இஸ்ரேலில் விட்டுடுங்க, சவுதி அரேபியா ஈரானும் ஒரே டேபிளில் பிரிக்ஸ் ப்ளஸில் வரதுக்கு ரெடியாக இருந்தது. திடீர்னு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? யூஏஇ பிரிக்ஸ்குள்ளே வந்துருச்சு, ஓகேவா? யூஏஇக்கும் ஈரானுக்கும் எந்த பக்கத்தில் இருக்க நாடு. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், பெர்ஷியன் வளைகுடாவுக்கு அந்த பக்கம் ஈரானு, இந்த பக்கம் யூஏஇ, 84 கிலோமீட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ நீங்கள் அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, உட்கார்ந்து தான் இருக்காங்க, ஓகேவா? பஹ்ரைன் அப்படின்ற நாட்டில் சுன்னி பிரிவு மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி. ஆனால் ரூலிங் கிளாஸ் வந்து சுன்னி, ஓகே. ஷியா கிளாஸ் வந்து ஷியா பீப்புள் வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அவங்களோட உறவுகள் நல்லா தான் இருக்குது. ஈரானுக்கும் கத்தாருக்கும் சில ஜிசிசிலேருந்து கத்தார் வெளில போச்சு நடுவில் கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையெல்லாம். ஈரான் வந்து பிரச்சனை அப்படின்னா கட்டாருக்கு போயிட்டு கட்டார்லேருந்து கப்பல் ஈரான் போகும், ஈரான்லேருந்து அதாவது ஈரானுக்கு பவுண்ட் ஷிப்பு போகுதுன்னா கத்தாரில் போய் நின்றுட்டு ஈரான் போகும், திரும்ப ஈரான்லேருந்து வந்து கத்தாரில் வந்துட்டு வெளில வரும். ஸோ இப்படிலாம் ஒரு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒழுங்காக தானே போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு மூவு, இவங்க தான் வந்து பிரிக்ஸில் வரேன்னு சொன்ன உடனே, 2 பேர் பிரிக்ஸுக்குள்ளே வரேன்னு சொன்ன உடனே கம்ப்ளீட் பிக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த போர்னால யாருக்கு வந்து லாபம் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, யார் பெட்ரோலை கண்ட்ரோல் பண்ணுறானோ, யார் பெட்ரோ டாலர் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவனுக்கு பெரிய லாபம். ஏன்னா இந்த நாடு எல்லாமே எண்ணெயை விற்று ரன்னிங் பண்ணுறதுக்கு இருக்க கண்ட்ரிஸு. இப்போ எண்ணெய் விற்கணும்னா எங்கே போவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டாலரில் தான் வாங்கணும். ஸோ பிரிக்ஸுன்றது தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வருது. ஸோ இப்போ பிரிக்ஸே இருக்காது, இல்லை பிரிக்ஸ் வந்து பின்னடைவை சந்திக்கும்னு வச்சுக்கோங்க. பிரிக்ஸ் பின்னடைவை சந்திக்க போகுது அப்படி எடுத்துப்போம், சந்திக்க போகிறது இல்லை, நான் சொல்கிறேன் இந்த ஆங்கிளில் எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் இல்லை, இந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, பாதிப்பு 2 பக்கமும் இருக்குது. ஸோ இவன் திருப்பி எண்ணெய் விற்றா தான் உண்டு. எண்ணெய் எதில் விற்பான்? டாலரில் விற்பான். ஸோ இப்போ இந்த ஒரு ஆங்கிளில் எடுத்துப்போம். 2வது, வெஸ்ட் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாருமே லேட்டஸ்ட்டாக பேசின பேச்சு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது லைஃப், அதாவது ஸ்லோ டவுன் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் வேறு நாட்டில் வேறு இடத்துல மூவ் ஆகிடலாம் அப்படின்னும் போது டெஸ்டினேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே, இந்தியன்ஸ், சைனீஸ் எல்லாருமே எங்கே டெஸ்டினேஷன்னா வெஸ்ட்லேருந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு வராங்க. துபாயில் அந்த கோல்டன் விசா, ஸோ கத்தாரில் இதெல்லாம் விசாலாம் கிடைக்குது, நல்ல லைஃப் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்குது, எஜுகேஷன் இந்தியாவோட பசங்களும் அங்கே போய் படிக்க முடியுது, குவாலிட்டி ஆஃப் லிவிங் எல்லாமே இருக்கணும்னே நேரம் அங்கே போகிறாங்க. ஸோ அவங்களும் புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. துபாய் வந்து 2020, கத்தார் வந்து வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணுறேன், ஸோ அடுத்தது நான் அடுத்த லெவல் போகிறேன்னு சொல்லி போகிறான். பஹ்ரைன் வந்து புதுசாக ஐலாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன், ஸோ வாங்க இருங்கன்னு. நியோம் சிட்டின்னு சவுதி அரேபியா ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் உயரும். ஸோ பிரிக்ஸ் உள்ளே வருது, ஓகேவா? ஸோ கிடைக்க வேண்டிய சப்ளை செயின் எல்லாமே கிடைக்குது. எண்ணெய் இவங்க கொடுக்குறாங்க, வளர்ச்சி வருது, ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை, ஹியூமன் ரிசோர்ஸ் வருது, உணவுப் பொருட்கள் வேணும், உணவுப் பொருட்கள் கிடைக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தேன், என்னை மீறி நீ போகிற, அப்போ எனக்கு லாஸு. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ மாத்திரம் எப்படிடா இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி வாட் யூ ஹாவ் டு திங்க். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் நான் சொன்னேன். ஒன்று வந்து அந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி இல்லாமல் போச்சுன்னா பெட்ரோ டாலர் சிஸ்டம் உயரும், அதே சிஸ்டமில் போகும், அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் இருக்காது, அதே ஏகபோக சக்கராவதியாக இருக்கும். 2வது, வேறு ஒரு இடத்துக்கு போகிறான்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டான்னா அங்கே பிரெயின் ட்ரெயின் நடக்கும். இங்கே இருக்கிறவனும் இங்கே அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் போய் சேர்ற இடத்துக்கு போவீங்களா? 24 மணி நேரம் பறந்து போனாலும் போகிறதுன்னு பார்ப்பீங்களா? ஸோ ஒரு கடலில் தாண்டினா போதும், நான் போய் அங்கே போய் பார்த்துட்டு வருவேன், நான் ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் திரும்ப போவேன். சமீபத்தில் இவர் வந்தார், யுஏஇயோடைய பிரசிடென்ட் வந்தார், வந்தது போனார், ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு மீட்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நான் இந்த இடத்துல நான் வாழ்வேன்னா 24 மணி நேரம்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் இருக்கிற கண்ட்ரிக்கு நான் போவேனா? 24 மணி நேரம் பறந்து போனாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, எனக்கு மதிக்கு போகிறதில்ல, கஃப் போட்டு கூப்பிட்டு வரேன் எல்லா ஊர்லேயும். ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு நான் போனோமா, எனக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குதா இல்லையானே தெரியல, எனக்கு ஆபத்து இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போவேனா இல்லை இங்கேயே இருப்பேனா? நான் இங்கேயே பெட்டர். ஸோ தே ஆர் ரிஃபார்மிங். ஸோ அவங்களும் வந்து ட்ராக்கோனியன் ரூல்ஸ் எல்லாம் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க மாறிட்டு வராங்க, ஏலியன்ஸ்க்காக கொண்டு வராங்க. கோயிலே கூடாது, நாங்கள் கோயில் வந்துருச்சு. ஸோ ஒன்று ஒன்றா அவங்களும் மாறுறாங்க, எல்லாம் மாறிட்டு வரும்போது ஸோ இந்த ஒரு போடு. ஸோ இப்போ கேள்விக்குறியாவதா? எல்லாம் கேள்விக்குறி. ஸோ இப்போ ஒரே ஒரு பிரச்சனையில் மொத்த ரீஜனும் டீஸ்டபிளைஸ் ஆயிடுச்சு, மொத்த எக்கானமியும் காலி, அங்கே இருக்கவன் என்ன ஆவான்ற கேள்விக்கு போயிடுச்சு. ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் க்ளோஸ் ஆன உடனே எனக்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்கிற ஆயிலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் இங்கேருந்து போக வேண்டிய உணவுப் பொருட்களை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் உணவுப் பொருட்கள் போகுது, மற்ற ஊருக்கெல்லாம் போகுது. ஸோ ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்க? நம்ம சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்களோட ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனையில் குழப்பி விட்டு இது மத பிரச்சனையாவோ ஒரு இனப்பிரச்சனையாவோ, ஓகேவா? ஸோ இது மாதிரி வெளியில் காமிக்கிறாங்க, ஆனால் எனக்கு கண்ணுக்கு இப்படி தான் தெரியுது. இது வந்து எண்ணெய் பிரச்சனையாகவும், இந்த இடத்துல இருக்க வளர்ச்சி கண்ணை உறுத்துகிற பிரச்சனையாகவும், மேற்கு ஆசியாவில் ஒரு வளர்ச்சியும், மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சியும், இங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆசியா அதாவது தென்னாசியாவில் இருக்கக்கூடிய மக்கள், கிழக்கு ஆசிய மக்கள் ஒன்றா சேரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நடப்பதாகவும் என் கண்ணுக்கு நான் தெரியுது. நான் தப்பாக இருந்தால் ஓகே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு கண்ணில் அப்படி தான் வைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களால் சால்வ் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு அடுத்தது யார் வராலையோ இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. ஏன்னா 2500 வருஷமாக எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனை இது. இஸ்ரேலுக்கும் நீங்கள் அங்கே இருக்கிற, நான் சொல்கிறது வந்து இஸ்ரேலுக்கும் அங்கே முன்னாடி இருந்த லெபனனில் கிறிஸ்டியன் மெஜாரிட்டியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கான பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியல. அதனால தான் யூதர்கள் எல்லா இடத்துலையும் அடித்து தடுத்தப்பட்டாங்க, ஓகேவா? அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் அந்த ரீஜனில் இருக்கிறவங்கள உங்களால் எதுவும் பண்ண முடியாது. காலகாலமாக எரிஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் வந்து 2-3 படம் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கிங்டம் ஆஃப் ஹெவன் ஒரு படம், அதை பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் தான் உங்களுக்கு தெரியும் ஜெருசலம் எப்படி கைவிட்டு போச்சு கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்து. கிங்டம் ஆஃப் ஹெவன் ஒரு படம், ரொம்ப 2005 வந்த படம், அது நல்ல படம் அது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன எதனால அந்த பிராந்தியத்தில் இன்னி வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அந்த படத்தோட கடைசியிலையும் போடுவாங்க இந்த மாதிரி, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. உங்களால் மம்தானியை ஒன்றும் பண்ண முடியல. மம்தானி எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க, மம்தானி உங்களால் மாற்ற முடிஞ்சுதா? நீங்கள் வந்து அயட்டோலா அலி காமினியை மாற்றுறேன்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் ஊரில் இருக்க மேயரை உங்களால் மாற்ற முடியல. ஆனால் நீங்கள் வெனிசுலாவில் போய் கட்டி தூக்கிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி மம்தானியை வந்து உங்களால் பண்ண முடியுமா? நான் கேட்குறேன். ஏன்னா மம்தானியை உங்களால் பண்ண முடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா உங்கள் நாட்டோடைய வரம்பு கீழே இருக்குது. நான் சொல்கிறது நியூயார்க் மேயரோல உங்கள் நாட்டு அரசியல்வாதி, வேறு நாட்டோட தலைவர் கிடையாது. இப்போ நான் சொல்லும் போது அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு கோவம் வரும், ஏய் நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏய் நான் சொல்கிறது உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கை, அதுவே சொல்லும் போதே உனக்கு கோவம் வருது. நான் சொல்கிறது நீங்கள் பண்ணது, நான் சொல்கிறது ஜனவரி மாதம் பண்ணது, நீங்கள் வேறு நாட்டோடைய ஆண்டு கொண்டு இந்த பிரசிடெண்ட்டை கட்டிப்பிக்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வீரியம் புரியல, பிரச்சனையோட வீரியம் புரியல. அதனால தான் இந்த ஈக்குவேஷனை என்னால் கொண்டு வர முடியும். டெஸ்லா மேலே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுதா? டெஸ்லாவும் எலான் மஸ்கும் இவரும் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளோ முட்டிக்கினாங்க. டெஸ்லா மேலே உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியுதா? டெஸ்லா நான் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொன்னார்ல, எடுக்க முடியுதா? முடியல. ஒரு கம்பெனி மேலே எடுக்க முடியல, அதுக்கு மேலே அந்த கம்பெனியோட தலைவர் மேலே எடுக்க முடியல தானே உங்களால். ஸோ இப்போ மாத்திரம் நீங்கள் வேறு நாட்டுக்குள்ளே போய் தலையை விடுறீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த பிரச்சனையை இவரால் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இது வந்து பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போன பிரச்சனை. போன செஞ்சுரியில் என்கிட்ட பவர் இருக்குது, ஏகாதிபத்தியம் உடைய இம்பீரியலிஸ்டிக் பவராக நான் இருக்கேன், ஆட்டோமன் எம்பையரை நான் வீழ்த்திட்டேன், நான் 3 பேருக்கு 3 விதமான சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். சத்தியம் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் பண்ணணும். இது படம் ஒன்று நடுவில் யாரை பார்த்தாலும் பார்க்குறவனுக்கெல்லாம் நான் இதை கொடுக்குறேன்னு சொல்கிற மாதிரி 3 பேர்கிட்ட பிரிட்டன் வந்து இதே இடத்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்குல்லையே அந்த பகுதியை 3 பேருக்கு நான் உனக்கு தரேன்னு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்றது வெஸ்ட்டுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம், ஓகேவா? ஏன்னா நான் சொல்ல வர்றது வந்து சோவியத் யூனியனுடைய முடிவு காலங்களில் பெர்லின் வால் எடுக்கும் போது
நேட்டோ வந்து ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் இருக்கு. இன்னைக்கு உக்ரைனில் வந்து நிற்குது, நேட்டோ உக்ரைனுக்கு வரும் அப்படின்னு. உக்ரைன் வந்து நேட்டோக்குள்ளே போகும், நேட்டோ பார்டர் ரஷ்யா பார்டரில் வரைக்கும் வரும் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ எந்த வார்த்தையை நம்ப முடியும் சொல்லுங்கள்? ஸோ அப்போ அதை கேட்டால் இந்த சப்போர்ட் பண்ணுறாங்களா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த டாக்குமெண்ட்லையுமே இல்லை. நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட்ஸில் போய் பாருங்கள், நாங்களே அசியூம் பண்ணி சொல்கிறதெல்லாம் இல்லை. உண்மையிலே அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸில் 2 பேர் பேசும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அது எழுதணும், அந்த அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூ ஹாவ் டு ஹானர். அதுதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. சொன்னியான்னு கேட்பாங்க கோர்ட்டில் போகும்போது, நீ ப்ராமிஸ் பண்ணியா, நீ வாயிலையாவது சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் அது அப்படிதான். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ப்ராமிஸாக நம்ம ஊரில் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் தகராறே கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடுங்கி கொடுத்தாங்க. மகாராஜா ஹரிசிங்கு முழு காஷ்மீரை இந்தியா கொடுத்தாரு. பாதியாக கேக் வெட்டுற மாதிரி வெட்டி அது மாதிரிலாம் கொடுக்கல. 80 வருஷம் ஆகுது, இன்னைக்கு செத்துன்னு இருக்கான். நம்ம சோல்ஜரு, அவன் ஊரில் சோல்ஜரு சாகுறான் மாறி மாறி. யார் காரணம்? பாகிஸ்தானால் ஒரு போர் கூட ஜெயிக்க முடியாது. ஒரு போரை ஜெயிக்கிறது கூட திராணியோ துப்போ கிடையாது. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பட் அதுதான் அவங்க நாடு. ஸோ அந்த நாட்டுக்கு பின்புலமாக நின்றது யார்? அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து சரி, அப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாகிஸ்தான் இந்தியா இஷ்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி உங்களுடைய பிரிட்டனுடைய ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் மாத்திரம் வெண்ணெயை வைக்கிற, இந்த பக்கம் சுண்ணாம தான் வச்சிருக்க இன்னி வரைக்கும் இந்தியாவுக்கு. யூ டிட் நாட் ஹானர் இட். இந்தியாவுக்கு மகாராஜா ஹரிசிங் கொடுத்தது முழு காஷ்மீர். கொடுத்தா பாகிஸ்தானுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் ஆப்கானிஸ்தான் போவேன், தஜிகிஸ்தான் போவேன், எப்படி வேணா போவேன். ஆனால் இன்னி வரைக்கும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, கொடுக்க மனசு இல்லை உனக்கு. ஸோ இந்த பிரச்சனையை அங்கேயும் சால்வ் பண்ண முடியல உங்களால். ஸோ இட் வாஸ் a 2-state சொல்யூஷன். இந்தியாவும் அதை தான் சொல்லுது, இன்னைக்கும் மோடிஜியும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. 2-state சொல்யூஷன் தான். ஒரு நாடு மாத்திரம் கிடையாது, இஸ்ரேலுக்கு மாத்திரம் கிடையாது, பாலஸ்தீனுக்கு மாத்திரம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்த கொடுத்தது.